இதய ஆண்டவரே, இனிமையானவரே, சுமைகள் நிறைந்த எமது வாழ்வில் அமைதி தருபவரே, அருளை பொழிபவரே, இதய ஆண்டவரே, இனிமையானவரே. கலங்கமில்லா அன்பு கனிவுள்ள இதயம், கலங்கி தவிப்போரில் கரை காட்டும் தீபம். களங்கமில்லா அன்பு கனிவுள்ள இதயம், கலங்கி தவிப்போரின் கரை காட்டும் தீபம். இரக்கம் நிறைந்த உமது நெஞ்சில், இரக்கம் நிறைந்த உமது நெஞ்சின் கருணை மழையில் நனைவோம், இதய அன்பில் வாழ்வோம். கருணை மழையில் நனைவோம், இதய அன்பில் வாழ்வோம். இதய ஆண்டவரே, இனிமையானவரே. ஜூன் மாதம் 17ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 11ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 9. சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுள்ளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாகச் சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 43 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள்.
ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பிறருக்கு கொடுப்பதை வைத்து மனிதர்களை நாம் 4 வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகை நபர்கள் கடவுளிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் நிறைய பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதையும் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் கடைந்தெடுத்த கஞ்சர்கள், தங்களை தாண்டி எதையும் சிந்திக்க முடியாதவர்கள். இத்தகைய மனிதர்கள் தொடக்கத்தில் புத்திசாலிகளாக கருதப்பட்டாலும் காலப்போக்கில் இவர்களது வாழ்க்கை அணுகுமுறை எவ்வளவு மோசமானது என்பது அவர்களுக்கே தெரிய வரும். இரண்டாவது வகை நபர்கள் கடவுளிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் நிறைய பெற்றுக்கொள்வார்கள். பதிலுக்கு ஏதாவது கொஞ்சமாக கொடுப்பார்கள். இவர்கள் மேற்சொல்லப்பட்ட குழுவை விட கொஞ்சம் பரவாயில்லை என்றாலும் இவர்கள் கூட பிறரையும் இயற்கையையும் உறிஞ்சி வாழ்பவர்களே. இந்த குழுவில் வாழக்கூடிய மனிதர்கள்தான் இந்த உலகில் ஏராளமாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு என்று தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டாலும் தங்களது குடும்பம், பணி செய்யும் இடம் ஆகியவற்றில் தங்களது பங்களிப்பாக சில காரியங்களை மட்டும் மற்றவர்களுக்கு செய்வார்கள். மூன்றாவது வகை நபர்கள் தாங்கள் எந்த அளவிற்கு பெற்றுக்கொள்கிறார்களோ ஏறத்தாழ அதே அளவிற்கு கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் வாழ்வின் ரகசியத்தை ஓரளவிற்கு உணர்ந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். பெறுவது மட்டுமல்ல, கொடுப்பதும் வாழ்வின் அங்கம் என்பதை உணர்ந்தவர்கள். எனவே மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். நான்காவது வகை நபர்கள் மற்றவர்களிடமிருந்து மிக குறைவான அளவே பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொடுப்பது மிக அதிகமாக இருக்கும். தங்களை தாண்டி சிந்திக்கின்ற மனிதர்கள் இவர்கள். தாங்கள் துன்பப்பட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இவர்கள். நான்காவது குழுவிற்கு உதாரணமாக விளங்கியவர்கள் மாசிதோனியர்கள். புனித பவுல் அவர்களை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றார். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று புனித பவுல் மாசிதோனியர்கள் குறித்து கொரிந்தியர்களுக்கு எழுதுகின்றார். கொடுக்கின்ற மனநிலையின் காரணமாக மாசிதோனியர்கள் எப்போது மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியையும் புனித பவுல் நமக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் மனிதர்களுக்கும் மனிதர் அல்லாத ஏனைய உயிரினங்களுக்கும் இடையே ஒரு முக்கியமான வேற்றுமை உண்டு. மரம், செடி, கொடி, விலங்குகள் உட்பட அனைத்துமே மனிதர்களுக்கு தேவையில்லாத கழிவுகளையோ அல்லது மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவற்றையோ உணவாக உட்கொள்கின்றன. அதற்கு பலனாக அவை தருவதோ மிகச்சிறந்த காய்கனிகள் மற்றும் உணவு வகைகள். இதற்கு மாறாக மனிதர்கள் பிரபஞ்சத்தில் தேடி ஓடிச் சென்று சிறப்பானவற்றை தங்களுடையதாக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அவர்கள் விளைவிக்கக்கூடிய பலன்கள் எத்தகையனவாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியாதல்ல. 6 அறிவை விட 5 அறிவு மேலானதோ என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. மாசிதோனியர்களைப் போல நாமும் வாழ முயற்சி செய்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை கண்டு உணர ஆரம்பிப்போம்.
ஜான் வெஸ்லி என்பவர் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்த்தவர். தொடக்க நிலையில் அவருக்கு கிடைத்த ஊதியம் 30 பவுண்டுகள் மட்டுமே. அதில் தனக்கென்று 28 பவுண்டுகளை செலவு செய்துவிட்டு மீதியான 2 பவுண்டுகளை பிறருக்கு உதவியாக வழங்கினார். காலப்போக்கில் அவரது ஊதியம் 60 பவுண்டுகள், 90 பவுண்டுகள், 120 பவுண்டுகள் என்று கூடிக்கொண்டே போனது. ஆனால் அவரது செலவு மட்டும் 28 பவுண்டை விட உயரவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் 28 பவுண்டுகள் மட்டும் செலவு செய்துவிட்டு மீதியாக இருந்த அத்தனை தொகையையும் பிறருக்கு கொடுத்தார். இது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னது, என்னை சுற்றி உள்ள மனிதர்கள் உணவுக்கு கூட வழியில்லாமல் இருக்கும்போது என்னால் எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும்? மன்றாடுவோமாக. இறைவா, கடவுளின் தன்மை கொடுப்பது என்பதையும் நாங்கள் கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ்கிற பொழுது கடவுள் தன்மையில் பங்கெடுக்கின்றோம் என்பதை உணரவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். நிலத்தின் விதையும் பசிக்கு உணவும் கொடுத்து உதவும் கடவுள் ஏராளமாய் பலன் தருவார். ஈகை நெஞ்சம் வேண்டும் என்றும் வேண்டும், ஈகை நெஞ்சம் என்றும் வேண்டும், அன்பு நெஞ்சம். கொடுக்க கொடுக்க நிறையும் அன்பு உலகின் செல்வந்த நீயே. எடுக்க எடுக்க நினைக்கும் நெஞ்சில் தேங்கும் நீரோடை நிலையே. சேவை வழிகள் குறைகளை நீக்கும் இறைவன் பாதம் நன்றி கூறும். நிலத்தின் விதையும் பசிக்கு உணவும் கொடுத்து உதவும் கடவுள் ஏராளமாய் பலன் தருவார். ஈகை நெஞ்சம் வேண்டும் என்றும் வேண்டும், ஈகை நெஞ்சம் என்றும் வேண்டும், அன்பு நெஞ்சம். இறைவன் ஈகை நமது வாழ்க்கை குறைகள் இல்லாத நிலையே. தொடரும் துன்பம் வழிகள் மாற்ற இதயம் நமக்கில்லையே. இருப்பதை கொஞ்சம் பகிர்ந்தே வாழ்வோம், ஈகையின் வழியில் பரமனை காண்போம். நிலத்தின் விதையும் பசிக்கு உணவும் கொடுத்து உதவும் கடவுள் ஏராளமாய் பலன் தருவார். ஈகை நெஞ்சம்